ஒரே RSI இண்டிகேட்டர், ஒரே மேக்டி இண்டிகேட்டர், ஒரே பாலிங்கர் பேண்டு, அதே சார்ட்டு, அதே மார்க்கெட்டு. ஆனால் ஏன் 100 பேரில் 90 பேர் லாஸ் பண்ணுறாங்க, மீதமுள்ள சில பேர் மட்டும் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ராப்ளம் இண்டிகேட்டரில் இல்லை, அதை எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்துகிறதுனால தான். மார்க்கெட்டில் பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர்களோட என்ட்ரியும் ஸ்டாப் லாஸும் கணிக்க முடியும்னு சில அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் அதை நம்பி செயல்படுறாங்க. அது எப்படி சாத்தியமாகுது, டெக்னிக் அனலைஸை டாப் ட்ரேடர் எப்படி வேறு மாதிரி பார்க்குறாங்க, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் நான் டெலிகிராம்லேயே போட்டுட்ருப்பேன். வாங்க நம்ம இன்னியோட டாபிக் போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பகிரப்படும் தகவல்கள் ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட் எஜுகேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்க்காக மட்டுமே. இது எந்த விதமான ஃபினான்ஷியல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்டிங் இரண்டிலுமே ரிஸ்க் உள்ளது. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்க சொந்த ரிசர்ச் செய்து உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுங்கள். பொதுவாக 99% ட்ரேடர் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னா, RSI, மேக்டி, பாலிங்கர் பேண்டு போன்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் கிடைச்சிருச்சுன்னு ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் ட்ரேட் எடுத்த சில நிமிஷத்துலேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அவர்கள் நினச்ச டைரக்ஷனுக்கு போகும், இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ஆப்போசிட்டு டைரக்ஷனில் பெரிய அளவில் போகும். இதே விஷயம் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் நிறைய ட்ரேடர்ஸ் நான் என்ன தப்பாக பண்ணுறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இருக்கா, இண்டிகேட்டர் வேலை செய்யலையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. அதனால சில பேர் தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்க, சில பேர் இண்டிகேட்டரையும் மாற்றுறாங்க, சில பேர் ட்ரேடிங்கே விட்டுட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொதுவாக பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இது 90% பீப்புள் அபோவுக்கு இந்த ப்ராப்ளம் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி நடக்கிற ஒரு 3 டாப்பிக்கில் நான் ஒரு சைக்கலாஜிக்கல் பிஹைண்ட் த ட்ரூத் நான் இந்த வீடியோவில் ஒரு 3 டாப்பிக்காக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா இந்த 3 டாபிக் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு உங்கள் மைண்டை எப்படி தயார்படுத்திட்டு ட்ரேடிங்கில் வேறு மாதிரி யோசித்து அதிகமாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு அந்த மெத்தடு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டாபிக் நம்ம பார்ப்போம். அந்த 3 டாபிக் டெக்னிக் அனலைஸ் ஒரு ட்ராப்பு அப்படின்ற ஒரு டாபிக்கு. அதுக்கப்புறம் சில அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு டாபிக்கு. அப்புறம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க ட்ரேடிங்கில், ஸோ அதிலிருந்து அவங்க என்னெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இந்த 3 டாபிக் நீங்கள் பார்த்தா தான் இந்த வீடியோ பார்த்த அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக் அனலைஸ் ஒரு ட்ராப்பா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 99% ட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரே தப்பு, அவங்க ஒரே மாதிரி சார்ட் பார்க்குறது, ஒரே மாதிரி இண்டிகேட்டர் பார்க்குறது. பொதுவாக RSI இண்டிகேட்டரு, மேக்டி இண்டிகேட்டரு, பாலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டர் போன்ற இண்டிகேட்டரை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்லாம் அவங்க ட்ரேட் பண்ணுற மெத்தட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே டார்கெட் வைக்கிறது அப்படின்னு பொதுவாக மார்க்கெட்டில் கற்றுக் கொடுத்துக்கிற எஜுகேஷன் பிரகாரம் தான் அவங்க அதில் என்ட்ரியும் எக்ஸிட்டும் ஸ்டாப் லாஸும் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 90% அதிகமாக லாஸ் ஆக தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது எல்லாருமே ஒரே செட்டப்பில் தான் இருக்கிறாங்க. ஒரு 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 க்ரௌடு ஒரே மாதிரி லைனில் நின்னாங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம், இவங்க இந்த லைனில் தான் போக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு க்ரௌடு தனித்தனியாக அங்கங்கே கலைஞ்சி ஓடினாங்கன்னா யார் எந்த சைடில் போகிறாங்கன்னு கணிக்க முடியாது. இப்போ மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம், க்ரௌட்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஒரே லைனில் தான் போகிறாங்க, லைன் மாற்றுறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரே லைனில் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுற விஷயந்தான் ஒரே மாதிரி சார்ட் பார்க்குறது, ஒரே மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது, ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஒரே மாதிரி டார்கெட் வைக்கிறது, எல்லாமே அந்த ஒரே லைனில் அவங்க பார்க்குற விதம் தான் அந்த மார்க்கெட்டை. ஏன்னா அவங்க இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? பொதுவாகவே மார்க்கெட்டில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ரீட்டெயிலருக்கு எஜுகேஷன் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு. அதனால் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை அந்த டாப் 10%, டாப் 5% ட்ரேடர் இருப்பாங்களே அவங்க
கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இதில் திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த செகண்ட் டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். சில அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் என்ன சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா? இப்போது ரீட்டைல் ட்ரேடர் வந்து ஒரே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது மேக்டி இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, பாலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டரு, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு, ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் எது வேணாலும் இருக்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து இந்த அனுபவம் வாய்ந்த ட்ரேடருக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? இப்போது இவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ரீட்டைல் ட்ரேடர் அந்த இண்டிகேட்டர் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது, ஒரே செட்டப் யூஸ் பண்ணுறது, ஒரே என்ட்ரி, ஒரே ஸ்டாப் லாஸ். ஸோ இதனால அவங்க பண்ணுற எல்லா தப்பும் மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தெரிய வரும். இப்போ அந்த டாப் 10 டாப் 5 ட்ரேடர்லாம் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து பல வருஷம் இந்த ரீட்டெயிலில் இருந்து கன்வெர்ட் ஆகி இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த டாப் 10ல் டாப் 5க்கு அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பீப்புள் கிவ் அப் பண்ணாமல் இருக்கிற பீப்புள் வந்து அந்த டாப் 5 டாப் 10க்குள்ளே போய் அவங்க மார்க்கெட்டில் ரீட்டெயிலர்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எப்படி யோசிச்சா இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க யோசித்து அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் ஒரு பெரிய கன்சிஸ்டன்ட்டு ப்ராஃபிட் அவங்களால பண்ண முடியுது, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியுது. சரிங்களா? இப்போது மூணாவது டாபிக் என்னென்னா, அந்த அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது மூணாவது டாப்பிக்கில் நான் பார்ப்போம். அவங்க இண்டிகேட்டர் மட்டும் பார்க்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இண்டிகேட்டர் பார்க்க மாட்டாங்க. இப்போது ரீட்டைல் ட்ரேடர் வந்து என்னென்ன சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்களோ அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பார்க்கணுன்னு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க யோசிக்கிற மெத்தடே வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவங்க எதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, அந்த அனுபவம் வாய்ந்த டாப் 10 ட்ரேடர்ஸ் எதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரீட்டெயிலர் ட்ரேடரோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிய வரும். ஓகேங்களா? ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறாங்கன்னா அதில் 8லேருந்து 9 ட்ரேடு அவங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, எப்படி தெரிய வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கில் நம்ம பார்த்தது தான். ஸோ எல்லோரும் ஒரே செட்டப்பு, ஒரே இண்டிகேட்டர், ஒரே என்ட்ரி, ஒரே ஸ்டாப் லாஸு ரீட்டைல் ட்ரேடர் பண்ணுறதுனால இவங்களுக்கு டாப் 5 டாப் 10 ட்ரேடர் அதை ஈஸியாக கணிக்க முடியுது. அப்போது அது கணிக்கிறதுனால அவங்களுடைய ஆக்ஷன் வந்து அந்த ரீட்டைல் ட்ரேடருக்கு 90% பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க அதில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரெண்டு எப்படி போகுதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள், ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, எப்படி ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறாங்க, அவங்க எதை வச்சு ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போது அதுக்கும் ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுறதுனால தான் அவங்களால ட்ரெண்டை ஃபைன் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டைல் ட்ரேடர் மேலே போக போகுது அப்படின்னு ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மேலே போக போகுதுன்னு ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டூல் என்னென்னா, சில இண்டிகேட்டர் இருக்கும், சில சார்ட் பேட்டர்ன் இருக்கும், சில ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ரீட்டைல் ட்ரேடர், அதாவது 90% பீப்புள். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த டாப் 10 டாப் 5 ட்ரேடர், அனுபவம் வாய்ந்த ட்ரேடர், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ரீட்டைலர் வந்து ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதையே யூஸ் பண்ணி இவங்க அந்த ட்ரெண்டை வந்து அகைன்ஸ்டாக பயன்படுத்துவாங்க. அப்போது ரீட்டைல் ட்ரேடர் மேலே போகுதுன்னு அந்த ட்ரெண்டு வச்சு அந்த டூலை வச்சு பயன்படுத்துனாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே டூலை வச்சு, அப்போது ரீட்டைல் ட்ரேடர் வந்து மேலே தான் போக போகுதுன்ட்டு இங்கே ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை அகைன்ஸ்டாக பயன்படுத்தி இவங்க கீழே போக போகுதுன்னு ட்ரெண்டை ஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி அந்த அனுபவம் வாய்ந்த அந்த டாப் 5 டாப் 10 ட்ரேடர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சிம்பிள், ரீட்டைல் ட்ரேடர் 90% பீப்புளுக்கு இங்கே ஒரே மாதிரி தான் எஜுகேஷன் பண்ணப்படுது. அது எஜுகேஷன் வந்து பெய்டு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சர் மூலியமான எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, யூடியூப் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னால ஒரு சிம்பிளான ஒரே மாதிரியான எஜுகேஷன் தான் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது. அதனால் அவங்களுடைய அந்த ட்ரேடிங் மெத்தடு அந்த டாப் 10 ட்ரேடருக்கு
தெரிய வருது. ஸோ அதனால அவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த ரீட்டைல் ட்ரேடருக்கு இதெல்லாம் தெரிய வர வாய்ப்பு இல்லை. பிகாஸ் என்னென்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங்கில் இருந்து தான் இருக்கும். ஒரு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அந்த டாப் 10 ட்ரேடருக்கு உள்ளே நுழைய முடியும். அது கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் மினிமம் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 8 to 9 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அப்போது சில ட்ரேடர் அந்த மாதிரி ஆகுறாங்க. சில பேர் வந்து இடையிலே வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது மேக்ஸிமம் ஒரு 4 வருஷம் இருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டருக்கும் சரி ஒரு ட்ரேடருக்கும் சரி மேக்ஸிமம் டைம் லைனே இந்த 4 வருஷம் தான் கிவ் அப் பண்ணிட்டு போகிறதுக்கு. இல்லைனா அந்த 4 வருஷம் தாண்டி நான் அச்சீவ் பண்ணணும்னு நின்னாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு 2 to 3 இயரில் அந்த டாப் 10க்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய சைக்காலஜி மேட்டர் இதில். அதனால தான் இந்த பிடிசி சைக்கிள் வந்து இந்த 4 வருஷம் ஒரு தடவை வந்துட்டு போகிறது அந்த அந்த ஹியூமன் சைக்காலஜிக்கு கோயின்சிடென்ட் அமையுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அனுபவம் வாய்ந்த ட்ரேடருக்கு வந்து இந்த ரீட்டைலரோட லிக்விடிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு அதிகமாக தெரியும். பிகாஸ் வந்து இந்த ரீட்டைலர் அகேன்ஸ்டாக யோசிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர் என்ன செய்வாங்க அப்படின்னா சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதே வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நிறைய ரீட்டைல் ட்ரேடர் எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 7 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை 6 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்கன்னா அவங்க ரீட்டைல் ட்ரேடர் கிடையாது. அவங்கள விட்டுருங்க. அவங்க கொஞ்சம் ஒருபடி அப்டேட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பிலோ 4 இயர்ஸ் சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து இதில் சார்ட் பேட்டர்ன் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க, எப்படி மார்க்கெட்டு வருது அப்படின்ட்டு கேளுங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டாப் 10 ட்ரேடருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஒரு 5 to 7 இயர் ஆகும். மினிமம் 5 இயர் ஆகும். மேக்ஸிமம் 7 to 8 இயர் ஆகும். இந்த டாப் 10 அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்தை கடந்தால் மட்டும்தான் அந்த டாப் 10 மார்க்கெட் ட்ரேடுக்கு நீங்கள் போக முடியும். சரிங்களா? ஸோ இது இந்த 3 டாபிக் அனலைஸ் பண்ணி தான் இந்த ரீட்டைல் ட்ரேடரும் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த அனுபவம் வாய்ந்த டாப் 10 ட்ரேடரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஃபைனல் டிசிஷன் ரீட்டைல் ட்ரேடர் பிகினிங்லேருந்து ஃபஸ்ட்டு 3 to 4 இயர்ஸில் என்ன கற்றுக்குறாங்களோ அதை வச்சு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இங்கே டாப் 10 ட்ரேடர், டாப் 5 ட்ரேடர், அனுபவம் வாய்ந்த ட்ரேடர் எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஆனால் அவங்க லாஸ் பண்ண முடியாது, லாஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் இங்கே சொல்ல வரல. பட்டு அவங்க லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணுறதே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக சொல்ல போனால் ரீட்டெய்லர் 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேடு லாஸ் பண்ணுவாங்க, 3 ட்ரேட் மட்டும் ப்ராஃபிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கண்டினியூஸாக லாஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ காலி ஆகுது. ஆனால் இங்கே அனுபவம் வாய்ந்த டாப் 5 டாப் 10 ட்ரேடர் 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேட்லேருந்து 8 ட்ரேட் வரையும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அது கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறதுனால அவங்களால போர்ட்ஃபோலியோவை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண முடியுது, ப்ராஃபிட்டும் பண்ண முடியுது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ரீட்டைலருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி டார்க் ட்ரூத்து, டார்க் ட்ரேடிங் சைக்காலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி, மார்க்கெட் சைக்காலஜி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட் வெர்ஷன் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் நிறையா உங்களுக்காக நான் கொண்டுட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.